ஹலோ கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரா பிட்குள்ளே போகிறோம். ஸோ ரா பிட்னா பேசிக்காக வந்து நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்து அதில் என்னோடய மைண்ட் தாட்ஸ் என்ன சொல்லுது, அதில் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகிறோம், எந்த ஸ்கிரிப்ட்டும் இல்லாமல். பட் ஆனால் என்னென்னா அதில் வந்து என்னோடய பர்சனல் அனாலிசிஸ் லைக் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி எடுத்துருக்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்ட்ரோவர்ஷன். நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்க வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வரையுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்டு நசர் ஹை. ஸோ இன்னும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம்னா, இது ஏன் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெருசாக எதுவும் சொல்லல அந்த ரீல்ஸ் இனிஷியலாக இன்ஸ்பயர் பண்ண ரீல்ஸில். ஆனால் என்னென்னா என் வாழ்க்கையிலேயே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நான் வந்து வீட்டை விட்டு ஃபஸ்ட்டாக வெளில வந்தது வந்து பிடெக் காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு. ஸோ அப்போயே எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லெசன் வந்து செமையாக கிடச்சிச்சு. நான் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவேன். இப்பயும் நிறைய தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் அதான் அப்போ நிறைய சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ இதுவும் ஹாஸ்டலில் வந்து சும்மா 2 இட்லி வச்சாங்களா, 2 இட்லி வேணாம் எனக்கு 4 இட்லி வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க வரல வாய். பட் ஆனால் ஒரு ஹெசிடேஷன்லேயே நடந்து போனேன். அதுலேயே அவர் பிடிச்சிட்டாரு, இட்லி வைக்கிறவர் பிடிச்சிட்டு கூப்பிட்டாரு, தம்பி இந்த வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். உனக்கு எக்ஸ்ட்ரா இட்லி வேணும்னா இல்லை வாழ்க்கையில் எது வேணும்னாலும் நீ வந்து கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலனா எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் லெசன் வீட்டை விட்டு வெளில போனோடனே கொடுத்தாரு. அதை நான் தெரியாமல் தோண்டி புதைச்சிட்டு அதை அப்படியே மறந்தே போயிட்டேன். அதுதான் பிரச்சனையே. ஸோ அதுதான் லைக் ஆக்சுவலாகவே இது ரொம்ப உண்மைங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃப்ளைட்லையா இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், நீங்கள் கேட்டிங்கன்னா பக்காவான ஆஃபர்ஸ்லாம் கூட தரானுங்க. எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு தான் இந்த வேர்ல்டே ஃபிட்டான மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த பேசினா தான் சரி. நான் சும்மா வந்து எப்பயுமே நான் சொல்ல போகிற டாபிக் வந்து சும்மா ஜெமினியில் போட்டு பார்ப்பேன். நான் வந்து லைக் ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் ரெடி பண்ண மாட்டேன்ல. ஸோ அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங் தானே. ஸோ என்னாச்சு, இதுக்கு போட்டதுக்கு அது என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு சயின்டிஃபிக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி எதோ சொல்லிச்சு. என்னென்னா லக் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி. என்னென்னா இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட ஒரு லக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இதுலேயும் லக் எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர்கிட்ட நீங்கள் வேலை வேணும் வேலை வேணும்னு புலம்புனீங்கன்னா அந்த 5 பேருக்கும் யார்கிட்டயும் ரெஃபரல் வாங்க முடியாதுன்னா வேஸ்ட்டு தான். இதுவே நீங்கள் 50 பேர்கிட்ட புலம்புனீங்கன்னா, அதுதான் லிங்க்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 50 பேர்கிட்ட புலம்புனீங்கன்னா எவனாவது ஒருத்தன் ரெஃபர் பண்ணுவான். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த 10 பேரோட கான்டாக்டில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு லக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரு 50 பேர்கிட்ட பேசினா அந்த 50 பேர்கிட்ட இருந்தும் லக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக நீங்கள் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. லக்கு நடக்கும்னு சொல்ல வரல, பட் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட். இது ஆக்சுவலாக என் வாழ்க்கையிலையும் ஒரு மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து 11th 12th தான் என் வாழ்க்கையிலே பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான மெயின் ரீசனே வந்து என்னென்னா, நான் வந்து நோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட என் டியூஷனில் நானாக போய் ரேண்டமாக பேசினது தான். அவன் கூட நான் பேசாமல், ஏன்னா எங்கள் டியூஷனில் வந்து 100 பேருக்கு மேலே இருப்பானுங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மட்டும் வந்தோமா போனோமான்னு இருக்கலாம். பட் ஆனால் பேசினேன், வாழ்க்கை மாறிச்சு. பீஸ் அவுட்.